சட்டசபை தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க அதிரடி நடவடிக்கை. சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அமைதியாக நடைபெற ஒத்துழைப்பு கிடைக்கும். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் மீராகுமார் அறிவிப்பு. பொறியியல் கல்லூரியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு 5% இடஒதுக்கீடு. புதிய விதிகள் பட்டியலை அமைச்சர் கபில் சிபில் வெளியிட்டார். விலைவாசி உயர்வு விரைவில் கட்டுப்படுத்தப்படும். நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி உறுதி. வணக்கம். விரிவான செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க பீகார் பார்முலாவை கடைபிடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை பொதுத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த நேற்று சென்னை வந்த தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி, தமிழகத்தில் உள்ள தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல தரப்பினருடன் ஆலோசனை நடத்தினார். இதற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர், தமிழகத்தில் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களின் செலவை கண்காணிக்க புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், வேட்பாளர்கள் தேர்தல் செலவுகளை புது வங்கிக் கணக்கை துவங்கி அதன் மூலமே செய்ய வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் பார்வையாளர்கள், நுண் பார்வையாளர்கள், வீடியோ கண்காணிப்பு ஆகியவை மூலம் வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையர், பொதுக்கூட்டங்களுக்காக அரசியல் கட்சிகள் செய்யும் செலவுகள் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்களை விநியோகித்தால் அவையும் வேட்பாளரின் தேர்தல் செலவாக கணக்கிடப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல் தேர்தல் நடக்கும் நாளில் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிகளிலும் 2 தொலைபேசி மற்றும் செல்போன் மூலம் தகவல் தொடர்பு வலுப்படுத்தப்பட்டு அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க தீவிர கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரைப் போல தேர்தல் அதிகாரியும் ஒரு நிழல் வங்கிக் கணக்கை தொடங்கி வேட்பாளரின் செலவு கணக்கிடப்படும் என்று தெரிவித்த அவர், இதன் மூலம் பொய் கணக்கு காட்டும் வேட்பாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வர இருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்தவித இடையூறுகளும் இன்றி சுமூகமாக நடைபெறும் என்று தான் நம்புவதாக மக்களவை சபாநாயகர் மீராகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்கிடையே நாடாளுமன்றம் அமைதியாக நடைபெறுவதற்காக அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு இதில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். புதுதில்லியில் நேற்று கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொண்ட பின் மக்களவை சபாநாயகர் மீராகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்திய ஜனநாயகம் முதிர்ச்சியடைந்த ஒன்று என்றும், ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். வரும் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் தொடங்கவுள்ள நிதிநிலை கூட்டத்தை எந்தவித இடையூறுகளும் இன்றி சுமூகமாக நடத்த அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்ற கோஷத்தை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கியது போல் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாம் அழைப்பு விடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்துக் கட்சி தலைவர்களும் ஒருமித்த கருத்தை எட்டுவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். அனைத்துக் கட்சி கூட்டம் உடனடியாக நடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதால் அரசியல் கட்சி தலைவர்களின் வசதிக்கேற்ப இந்த கூட்டம் 2 நாட்களுக்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால், பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி மற்றும் சுஷ்மா சுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரி சேர்க்கையில் 5% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபில் உத்தரவிட்டுள்ளார். அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலில் விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய விதிகள் அடங்கிய பட்டியலை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபில் வெளியிட்டார். இதன் பின்னர் பேசிய அவர், AICTE அங்கீகாரம் பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு முன்னதாக நடைமுறையில் இருந்து வந்த கல்வி கட்டண ரத்து திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு 10% இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்ற விதி இருந்தும் பெரும்பாலான கல்லூரிகள் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். எனவே AICTE விதிகளில் 5% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக அளிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டில் பொறியியல் கல்லூரிகள் இல்லாத 241 மாவட்டங்களில்
புதிய கல்லூரிகள் தொடங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் முன்வந்தால் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று அமைச்சர் கபில் சிபில் தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கத்தையும் விலை உயர்வையும் தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தபோதிலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2010ஆம் ஆண்டு தொடக்கம் முதலே விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வந்துள்ளதாக தெரிவித்த பிரணாப் முகர்ஜி, டிசம்பர் 18ஆம் தேதி வரை முடிந்த கடைசி 10 வாரங்களில் உணவுப் பொருட்களின் விலை 14.44% உயர்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பருவம் தப்பி பெய்த மழை மற்றும் வெங்காய ஏற்றுமதி உள்ளிட்ட காரணங்களால் வெங்காயத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்தது என்றும் தெரியவந்ததாக அவர் கூறினார். நாட்டின் மொத்த விற்பனையை கணக்கிட்டால் அதிலும் 14% உயர்வு ஏற்பட்டிருப்பது உறுதியாக இருக்கிறது என்றும் இந்த ஆண்டு முழுவதும் ஏற்பட்டுள்ள சராசரி விலை உயர்வு 6.5% இருக்கும் என்றும் அவர் கூறினார். தெலுங்கானா விவகாரம் குறித்து ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ஒப்படைத்துள்ள அறிக்கை ஜனவரி 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் உள்ள தெலுங்கானா பகுதிகளை தனியாக பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஹைதராபாத் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள், வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது. இதையடுத்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆராய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி அதன் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் நேற்று ஒப்படைத்தது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆந்திராவில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை கூட்ட இருப்பதாக தெரிவித்தார். இதன் பின்னர் நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா அளித்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 40 வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் சூழல் நெருங்கி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தின் முடிவில் தாம் அளித்துள்ள அறிக்கையின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். டீசல் விலையை உயர்த்துவது மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலைகளில் மாற்றம் கொண்டுவருவது குறித்து அமைச்சர்கள் குழு முடிவு எடுக்கும் என்று பெட்ரோலியத்துறை செயலர் சுதர்சன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையிலான அமைச்சர் குழு டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்த்துவது குறித்து ஆலோசனை நடத்திய பின் விலை உயர்வு அறிவிப்பு வெளியாகும் என்று ஏற்கனவே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் நடைபெறுவதாக அமைச்சர்கள் குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை செயலர் சுதர்சன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து உரையாடினார். டீசல் விலை உயர்த்துவது மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து அமைச்சர்கள் குழு முடிவு எடுக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பெட்ரோலிய பொருட்களில் ஏற்படும் நஷ்டத்தை மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் பகிர்ந்து கொள்வது குறித்து நடப்பு நிதியாண்டில் கடைசி மாதங்களிலோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோதான் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த நஷ்டத்தில் 33% மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடந்த 6 மாதங்களுக்குள் பெட்ரோலிய பொருட்களின் விலை 6 முறை உயர்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.